السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாள் முழுவதும் தஸ்பீஹ் செய்வதை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அதே போன்று 7000 தஸ்பீஹ் செய்வதை விட சிறந்த துஆ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட அந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் பல துஆக்களை ஓதி வந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்து அந்த துஆக்களை ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் அந்த துஆக்களை ஓதுமாறு சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் மிகச்சிறந்த ஒரு துஆ, மிகச்சிறந்த ஒரு திக்ர் தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளில் ஒருவரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுஹா தொழுது விட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடமிருந்து சென்றதற்கு பிறகு 4 சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த துஆவிற்கு, இந்த திக்ருக்கு இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது முடித்ததும் அனைத்து சஹாபாக்களும் அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்துரையாடுவார்கள். அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளாமல் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஃபஜ்ர் தொழுது விட்டதுடன் அவர் தன்னுடைய வீட்டை நோக்கி செல்வார்கள். இதனை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் ஃபஜ்ர் தொழுது முடித்ததும் இந்த சபையில் கலந்து கொள்ளாமல் நீங்கள் வீடு செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 7000 தடவை தஸ்பீஹ் ஓதுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன். இந்த சபைகளில் கலந்து கொண்டால் நான் அந்த தஸ்பீஹ் சொல்வது, அந்த தஸ்பீஹ் 7000 தடவை தஸ்பீஹ் சொல்வது என்னால் முடியாமல் போய்விடும் என்ற காரணத்தினால் நான் வீட்டுக்கு சென்று அந்த தஸ்பீஹை ஓதி வருகின்றேன் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் இந்த திக்ர் ஓதுவது 7000 தடவை தஸ்பீஹ் செய்வதை விட மிகச்சிறந்தது என்பதாகும்
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஸ்பீஹை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 7000 தஸ்பீஹ்களுக்கு பதிலாக இந்த திக்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த அந்த திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. அல்லாஹ் தூயவன், அவனுடைய புகழை கொண்டும் அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கும் அவனது அர்ஷின் எடையளவுக்கும் அவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்ட மையின் அளவிற்கும் நான் அவனை துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அதே போன்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த திக்ரை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் நாள் முழுவதும் தஸ்பீஹ் ஓதுவதை விட அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை 3 தடவைகள் ஓதுவதற்கு நமக்கு குறைந்தது 5 நிமிடங்களும் செலவாகாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்களை செலவழித்து இந்த அற்புதமான அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த திக்ரை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் பல மாற்றங்களை உண்டாக்குவான். நாம் நினைக்காத இடத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகள் வந்தடையும். மறைமுகமான நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக நம்முடைய ரப்பு நமக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்மை படைத்த ரப்பு நிச்சயமாக நாம் அவனிடத்திலே கையேந்துகின்ற பொழுது அவன் நம்மை கைவிட மாட்டான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிகவும் சிறிய ஒரு திக்ர். 4 வார்த்தைகளை கொண்ட இந்த திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் ஓதுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று வரக்கூடிய அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய திக்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருக்கு என்னவெல்லாம் சிறப்புகள் கூறியிருக்கிறார்களோ அத்தனை சிறப்புகளையும் அடைந்த கூட்டத்திலே வல்ல நாயனம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.